தகவல் தொடர்புக்கு பயன்படுத்தப்படும் கருவிகள் மூலம் குண்டுவெடிப்பு தாக்குதல் நடத்தப்படுவதை நம்ப முடிகிறதா? சினிமாவில் அல்ல, நிஜத்தில் நிகழ்ந்திருக்கிறது பேஜர் தாக்குதல். ஒரே நேரத்தில் பலரது பேஜர்கள் வெடித்து உயிர்பலி வாங்கி ஆயிரக்கணக்கானோருக்கு காயங்களை ஏற்படுத்தியுள்ளது உலக நாடுகளையே அதிர வைத்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து 4470 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இந்த குட்டி நாடுதான் லெபனான். மேற்கு ஆசியாவில் உள்ள சிரியா எல்லையில் அமைந்துள்ளது. சுமார் 4000 சதுர மைல் பரப்பளவை கொண்ட லெபனான் தமிழ்நாட்டுடன் ஒப்பிடும்போது சுமார் 12 மடங்கு சிறியது. அங்கு நிகழ்ந்த குண்டுவெடிப்பு தாக்குதல் உலக நாடுகளை திரும்பி பார்க்க வைத்துள்ளது. கைக்குட்டையைப் போலவே கையோடு நாம் செல்போன் வைத்திருப்பதைப் போல் சுமார் 20 ஆண்டுகளுக்கு முன்பு பேஜர்களை வைத்திருந்தனர். தற்போது புழக்கத்தில் இல்லாத இந்த பேஜர்களை லெபனானில் பலர் பயன்படுத்தி வருவது தெரிகிறது. இந்நிலையில் அங்கும் சிரியாவின் சில இடங்களிலும் சுமார் 3000க்கும் மேற்பட்ட பேஜர்கள் செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 3:45 மணி அளவில் அடுத்தடுத்து வெடித்தன. நாடு முழுவதும் பேஜர்கள் வைத்திருந்தவர்களில் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 2800 பேர் காயமடைந்துள்ளனர். பலருக்கு கை, முகம், கண், காது, இடுப்பு என பல பகுதிகளில் காயம் ஏற்பட்டுள்ளது. லெபனானில் செயல்படும் ஹிஸ்புல்லா அமைப்பினர் செல்போன்களை பயன்படுத்தினால் இஸ்ரேல் உளவுத்துறையின் கண்காணிப்பில் சிக்கிவிடுவோம் என்பதற்காக பெரிய அளவில் தொழில்நுட்ப வசதி குறைந்த, புழக்கத்தில் இல்லாத பேஜர்களை தகவல் பரிமாற்றத்திற்காக பயன்படுத்தி வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பேஜர்கள் ஒரே நேரத்தில் வெடித்தது எப்படி என்ற கேள்விக்கு பல பதில்கள் கூறப்படுகின்றன. இணைய உலகில் சப்ளை செயின் தாக்குதல்கள் நடைபெறும் நிலையில் சில சாதனங்களை அதன் தயாரிப்பின் போதே அணுகி ஹேக்கர்கள் அதனை மாற்றி அமைப்பதாக கூறப்படுகிறது. அந்த வகையில் ஹிஸ்புல்லா அமைப்பு ஆர்டர் செய்திருந்த சுமார் 5000 பேஜர்களில் இஸ்ரேலின் மொசாட் உளவு அமைப்பு பல மாதங்களுக்கு முன்பு தயாரிப்பின் போதே அதிநவீன வெடிமருந்தை வைத்திருக்கலாம் என கூறப்படுகிறது. ஒவ்வொரு பேஜரிலும் சுமார் 10 முதல் 20 கிராம் வரை அதிநவீன வெடிமருந்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும், எண், எழுத்து, குறுஞ்செய்தி மூலம் அவை வெடிக்க வைக்கப்பட்டிருக்கலாம் என்றும் ஆயுத நிபுணர்கள் கூறுகிறார்கள். இந்த பேஜர் குண்டுவெடிப்பு தாக்குதலுக்கு இஸ்ரேலின் மொசாத் உளவு அமைப்பே காரணம் என ஹிஸ்புல்லாவும் லெபனான் பிரதமரும் குற்றம் சாட்டியுள்ளனர். இதற்கு கருத்து தெரிவிக்க இஸ்ரேல் மறுத்துவிட்ட போதிலும் பதிலடி நிச்சயம் என ஹிஸ்புல்லா தெரிவித்திருப்பது பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.